Hello everyone, welcome back to Guiding Star Online Tuition Center. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th Social Science Unit 1ல் Part 5 வீடியோ பார்க்க போகிறோம். ஏற்கனவே Part 4 வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு Part 5க்கு வாங்க. அப்போ தான் டாபிக் வைஸ் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சின்ன சின்ன டாபிக் வைஸாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட காசஸ் கோர்சஸ்லாம் போன வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் அது எப்படி முடிவுக்கு வந்துச்சு, என்ன ஒப்பந்தம் போட்டு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ த ஆர்மிஸ்டிஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஆர்மிஸ்டிஸ் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ்னால் ஆர்மிஸ்டிஸ் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. இனிமேல் நம்ம சண்டை போட்டுக்க வேணாம், உனக்கு என்ன தேவையோ அதை நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிறது. ட்ரீட்டினாலுமே சேம் அதான், ஒப்பந்தம் மாதிரி போட்டுக்கிறது தான் ட்ரீட்டி. ஸோ வெர்சைல்ஸில் நடந்த அந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜெர்மனி அல்டிமேட்லி சரண்டர்ட் இன் நவம்பர் 1918. ஜெர்மனி என்ன பண்ணியிருக்கு, 1918ல் சரண்டர் பண்ணியிருக்கு. ஜெர்மனி என்ன ஆயிருக்கு, சரண்டர் ஆயிடுச்சு நவம்பர் 1918ல். த ஆர்மிஸ்டிஸ் டுக் எஃபெக்ட் ஃப்ரம் 11 நவம்பர் 1918. ஆர்மிஸ்டிஸ்னால் அது அக்ரிமெண்ட் மாதிரி போடுறது. அது 1918 11 நவம்பரில் அந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு அக்செப்ட் ஹார்ஷ் டர்ம்ஸ் பை த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் அட் ஹோம் வித் த அப்டிகேஷன் ஆஃப் த கேசர். அதாவது ஜெர்மனி வேற வழியே இல்லாமல் அவங்க சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஒத்துக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் அந்த ஃபோர்ஸுக்கு அது ஆளாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ். பாரிஸில் நடந்த அமைதிக்கான மாநாடு நடந்தப்போ எடுத்த ஃபோட்டோ. ஓகேவா? The peace conference opened in Paris in January 1919, 2 months after the signing of the armistice. இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கே அந்த அக்ரிமெண்ட் எழுதுறதுக்கு ஒவ்வொன்றத்தையும் நம்ம கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணுறது, அந்த அக்ரிமெண்ட்டில் எல்லாத்துக்குமே டைம் எடுத்தது டூ மந்த்ஸ் டைம் எடுத்துக்கிச்சான். ஸோ ஜனவரி 1919 வரைக்கும் அந்த நடந்துட்டு இருந்துச்சு. வூட்ரூ வில்சன் யூஎஸ்ல இருக்கிறவர், லாய்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் கிளெமெண்ட் கியூ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரான்ஸ் played a very important part in the deliberations. இந்த பீஸ் கான்ஃபரன்ஸ் பாரிஸில் நடந்துச்சு இல்லையா, அதில் இந்த வூட்ரூ வில்சன் யூஎஸ்ஏ சேர்ந்தவர், லாய்ட் ஜார்ஜ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இங்கிலாந்து இவரும், அப்புறம் பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் கியூ, இவங்க 3 பேருமே அதில் ரொம்ப மேஜராக ஹெட்டாக இருந்திருக்காங்க. Faced with the threat of renewed war, the German government was forced to agree to the terms. So இந்த வாருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜெர்மன் கவர்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒத்துக்கணுன்ற மாதிரி இவங்க இது பண்ணாங்க. On 28 June 1919, the peace treaty was signed in the Hall of Mirrors at Versailles. வெர்சைல்ஸ் அப்படின்ற ஒரு சிட்டியில் ஹால் ஆஃப் மிரர்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட வச்சாங்க 28 ஜூன் 1919ல். ஸோ ப்ரொவிஷன் ஆஃப் த ட்ரீட்டியோட ப்ரொவிஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதில் என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கு, ஜெர்மனியை எதெல்லாம் ஒத்துக்க வச்சிருக்காங்க அப்படின்றது. Germany was found guilty of starting the war and therefore was to pay reparation for the losses suffered. அதாவது ஜெர்மனியை இந்த வாரை எதுக்குடா ஸ்டார்ட் பண்ண வச்சோன்ற அளவுக்கு நினைக்க வச்சு அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் தானே வார் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஸோ இதனால நடந்த லாஸஸ் ரிப்பேர்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் அதை கரெக்டாக எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அதை
ஒழுங்கா மாற்றி அமைச்சு கொடுக்கணும். The Reparation Commission set up for deciding the compensation decided on 6,600 million pounds to be paid in installments. அந்த ரிப்பேரேஷன் கமிஷன், அதாவது நீங்கள் தான் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷனை, ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவுக்கு நீங்கள் காம்பன்சேஷனாக 6,600 million pounds இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணணும். அதை பே பண்ணாதான் வந்து எங்களால் அந்த கமிஷன் என்ன பண்ணும், எங்கெங்கெல்லாம் வந்து உங்களால் ஜெர்மனியால் வந்து லாஸ் ஆகிருக்கும், அஃபெக்ட் ஆகிருக்கும், அந்த இடத்துலலாம் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல் சென்ட்ரல் பவர்ஸ் வேர் டைரக்டட் டு பே வார் இண்டெம்னிட்டி. ஸோ யார் யார், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் கூட யார் யார் சென்ட்ரல் பவர்ஸாக இருந்தாங்களோ அவங்களுக்கு கூடமே வந்து இதில் பே பண்ண வைக்கலான்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டுட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, த ஜெர்மன் ஆர்மி வாஸ் டு பி லிமிட்டட் டு 1 lakh men. ஜெர்மன் ஆர்மியில் வந்து 1 lakh men வந்து இருந்திருக்காங்க. A small navy was allowed, but there were to be no submarines and no air force. உங்கள் ஜெர்மன் ஆர்மியில் 1 lakh men வேணால் இருக்கலாம், ஒரு ஸ்மால் நேவி வேணால் இருக்கலாம், ஆனால் வந்து சப்மரைன்ஸ் இருக்காது, ஏர்ஃபோர்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The Union of Austria and Germany was forbidden and Germany was to acknowledge and respect the independence of Austria. அந்த ஆஸ்திரியா ஜெர்மனி இவங்க 2 பேருமே வந்து கூட்டாளியாக வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ்திரியாவோட இண்டிபெண்டன்ஸை மதித்து ஆஸ்திரியாவுக்கு கீழே வேணால் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெர்மனியை சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு கிவ் அப் ஆல் த ரைட்ஸ் அண்ட் டைட்டில்ஸ் ஓவர் ஹர் ஓவர்சீஸ் பொசிஷன்ஸ் டு த அலைஸ். அவங்க கூட யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, எந்தெந்த நாடுலாம் இருந்தாங்களோ அவங்க கிட்டலாம் தன்னோட ரைட்ஸை வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஜெர்மனி கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லாத ஒரு கண்ட்ரி மாதிரி, அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் ஜெர்மன் காலனிஸ் பிகம் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ் அண்டர் த லீக் ஆஃப் நேஷன்ஸ். லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று உருவாக்குவாங்க, அதுக்கு கீழே தான் நீங்கள் உங்கள் எல்லா காலனிஸும் வந்து அதுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரீவோக் த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் வித் ரஷ்யா அண்ட் பூச்சரெஸ்ட், புல்கேரியா. ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒப்பந்தம் எழுதினாங்க இல்லையா, ரஷ்யா கூடயும் புல்கேரியா கூடயும், ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க், ட்ரீட்டி ஆஃப் புச்சரெஸ்ட், இந்த 2மே வந்து நீங்கள் மறுபடியும் வந்து மாற்றி எழுதணுன்ற மாதிரி ஜெர்மனிக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சேஸ் லொரைன் வாஸ் ரிட்டர்ன் டு ஃப்ரான்ஸ். ஆல்சேஸ் லொரைன் வந்து ஃப்ரான்ஸ்க்கு திருப்பி கொடுத்துடணும். Next, the former Russian territories of Finland, Estonia, Latvia and Lithuania were to be independent. அதே மாதிரி ரஷ்யன் டெரிட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபின்லாண்டு, எஸ்டோனியா, லாட்வியா, லித்துவேனியா, இந்த டெரிட்டரிஸ் எல்லாமே வந்து இண்டிபெண்ட்டாக மாற்றிடணும், உங்ககிட்ட வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருக்காங்க. நார்த்தன் ஸ்லெஸ்விக் was given to Denmark and some small districts to Belgium. அதே மாதிரி நார்த்தன் ஸ்லெஸ்விக்ன்ற ஒரு சிட்டியை வந்து டென்மார்க்கு கொடுத்துடணும், சில ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் பெல்ஜியமுக்கும் நீங்கள் கொடுத்துடணுன்ற மாதிரி அதில் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, போலாண்ட் வாஸ் recreated with a corridor to the Baltic containing the German port of Danzig, which was to be a free city under the auspices of League of Nations. அதாவது ஜெர்மன் போர்ட் ஒன்று இருக்கு இல்லையா, டான்சிக்கு, அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா போலாண்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி அந்த சிட்டி கூட மெர்ஜ் பண்ணி எங்களுக்கு ஃப்ரீ சிட்டியாக வந்து லீக் ஆஃப் நேஷனுக்கு கீழே வந்து எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரைன்லேண்ட் வாஸ் டு பி ஆக்குபைடு பை த அல்லைஸ். உங்கள் அல்லைஸ்னால ரைன்லேண்ட் வந்து ஆக்குபை ஆயிருந்துருச்சு. த ஏரியா ஆன் த ஈஸ்ட் பேங்க் ஆஃப் த ரைன் வாஸ் டு பி டீமிலிட்டரைஸ்டு. ஸோ அந்த ஆக்குபை பண்ண ரைன்லேண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், டீமிலிட்டரைஸ் பண்ணணும். டீமிலிட்டரைஸ்னால் உங்கள் கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க சொன்ன கண்டிஷன்ஸ் அந்த அக்ரிமெண்ட்ல இருந்தது. பிரசிடென்ட் வில்சன் லேட் டவுன் ஹிஸ் 14 points which were to be followed by the allies. அதே மாதிரி பிரசிடென்ட் வில்சன் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 14 points வந்து அல்லைஸ் அவங்க கூட சேர்ந்துருந்தாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு 14 points வந்து இந்த அக்ரிமெண்ட்ல கொடுத்துருந்தாங்க.
The most important one he highlighted was the need for a general association of nations for the purpose of affording mutual guarantees of political independence and territorial integrity to great and small states like. அதுல இம்பார்ட்டண்டா எது ஹைலைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நிறைய வந்து நேஷன்ஸை வந்து நீங்க ரொம்ப ஒரு ஒரு சின்ன சின்ன சிட்டியை கூடமே நீங்க வந்து ரொம்ப அழிச்சிட்டீங்க, அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் அவங்கள ரொம்ப வந்து போராட வச்சுட்டீங்க, அந்த மாதிரி இடத்த வந்து நீங்க மியூச்சுவலா கேரண்டி பண்ணி அதை ஃப்ரீயா இண்டிபெண்டா வந்து லீக் ஆஃப் நேஷன்ஸ்க்கு கொடுத்துடணும். One of his interesting points was an opportunity to Russia for the independent determination of our own political development and national policy and assistance also of every kind that she made need or desire. அதே மாதிரி இதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அவர் வச்சிருக்காரு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எதுக்கு அப்படின்னா, அவங்களோட பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்க்கும் சரி, நேஷனல் பாலிசிக்கும் சரி, இண்டிபெண்டா இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி அவங்களோட தேவையும் சரி, அவங்களோட முடிவையும் எடுக்கிறதும் அவங்களோட தனிப்பட்ட முடிவை எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, கிரிட்டிசிசம் ஆஃப் த பீஸ் செட்டில்மெண்ட். கிரிட்டிசிசம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் அக்ரிமெண்ட்ல போட்டாங்க இல்லையா, அதுல சிலதெல்லாம் வந்து எங்களால இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சில கூட்டம் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்றது தான் பார்க்க போறோம். The defeated powers were absent from negotiations. The peace settlement, a dictated one, was based on the principle to the victor belongs the spoils and the allies are the victors. அதாவது இந்த பீஸ் செட்டில்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன தோத்தவங்களுக்கு தானே நீங்க வந்து இது பண்ணணும், கூட இருக்கிற கூட்டணியா சேர்ந்தவங்களுக்கும் நீங்க ஏன் வந்து அந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா கூட்டணியா சேர்ந்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்க யாரு வின் ஆனாங்களோ அவங்க பக்கமா நீங்க இழுத்துக்கணும் தவிர அவங்களுக்கும் போய் தண்டனை கொடுக்க கூடாதுன்ற மாதிரி அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் டிட்டர்மினேஷன் வாஸ் அ பிரின்சிபல் which was one of the 14 points of Woodrow Wilson for restoring peace, applied to all the peoples except the German. ஸோ இப்போ வந்து செல்ஃப் டிட்டர்மினேஷன் இருக்கு இல்லையா, நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து அந்தந்த நாடு வந்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வூட்ரோ வில்சன். ஆனால் ஜெர்மனை தவிர மற்ற எல்லா பீப்புளுக்கும் என்ன தேவைன்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜெர்மனை அதில் விட்டுட்டாங்க இல்லையா. ஸோ ஜெர்மனில் இருக்கிறவங்களும் சில பீப்புள்ஸ் தானே, அவங்கள ஏன் வந்து நீங்கள் இது பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க. The reparation of 6,600 million pounds was beyond Germany's capacity to pay. அதே மாதிரி இந்த 6,600 million poundsன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஜெர்மனியோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பார்த்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்து கொடுக்கலன்ற மாதிரி வந்து அதில் சில குறையா வந்து வைக்கிறாங்க. Germany was weakened politically and economically, but instead of having the large Russian and Austro-Hungarian empires on her eastern frontier, she was now bordered by small, weak and new states. அது இல்லாமல் ஜெர்மனி வந்து ஏற்கனவே வந்து பொலிட்டிக்கலாவோ எக்கனாமிக்கலாவோ வீக்காக இருந்துச்சு, மற்றபடி வந்து ஓரளவுக்கு இதுவாக இருந்துச்சு. இந்த ரஷ்யா ஆஸ்ட்ரோ ஹங்கோரியன்லாம் சேர்ந்த பிறகு வந்து ஓரளவுக்கு வெல்த்தியாக தான் இருந்துச்சு. இவங்களை எப்போ வந்து அவங்கக்கிட்ட இருந்து இவங்க தோற்று இவங்க வெளியில் வந்துட்டாங்க இல்லையா, ஸோ ரஷ்யா ஹங்காரியனை வெளியில் விட்டுட்டதுனால எங்களுக்கு வீக் ஸ்மால் ஸ்டேட் தான் வந்து இருக்கு, மற்றபடி எங்ககிட்ட வேற எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜெர்மனி வந்து வருத்தப்படுது. Wilson betrayed the Germans and Austrians to whom he had made promises. அதே மாதிரி ஜெர்மனியும் ஆஸ்திரேலியும் வந்து யார் வந்து இந்த ப்ராமிசஸ் எல்லாம் ஏற்றுக்கொள்றதுன்ற பற்றி பேசிட்டு இருந்திருக்காங்க. In 1920 the United States took a policy of isolation when the Senate refused to ratify the Treaty of Versailles. Only a greatly weakened France with the qualified support of Britain was left to face Germany's potential strength. ஸோ இந்த மாதிரி
அக்ரிமெண்ட் போட்டாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் இவங்க இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க தனியாக போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா இதுலேயுமே வந்து நமக்கு ஒத்துமை இருக்கான்னு சொல்லி அவங்க விலகி போயிட்டாங்க. பட்டு ஃப்ரான்ஸும் சரி பிரிட்டனும் சரி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த் ஜெர்மனிக்கு எதிராக வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. Italy was much disappointed at the peace settlement. Despite suffering heavily, she was given merely small places such as Trieste, Istria and the South Tyrol. இந்த இடத்துல வந்து இட்டாலி வந்து கூட்டணி வச்சதுனால அவங்கள வந்து இதுல சேர்க்காம விட்டுட்டாங்க இல்லையா. பட் இட்டாலி என்ன சொல்லுது, எங்களை ஏன் சேர்க்க மாட்டீங்க, எங்களுக்குமே வந்து சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் சின்ன சின்ன பிளேசஸ் எல்லாம் கொடுங்க, இந்த ட்ரீஸ்டி ஹிஸ்ட்ரியா இந்த சவுத் டைரால்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. The population of Europe was so mixed that was it impossible to draw clear national frontiers with ethnic homogeneity. ஈரோப்ல வந்து எல்லா மிக்சடு பாப்புலேஷனும் வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கிளியர் ஹோமோஜினிட்டி எங்களுக்கு வேணும், இதுல யார் யார் இருக்கா யார் யார் இல்லைன்றது எங்களுக்கு தெளிவா வேணும். ஃபைனலி த செட்டில்மெண்ட் கிரியேட்டட் மெனி நேஷனல் மைனாரிட்டிஸ் வித்தின் ஸ்டேட். Countries gave promises to respect the rights of minorities, but often relations turned bitter. அதாவது இவங்களுக்குள்ளே இது மாதிரி பேசி ஓரளவுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை கொண்டு வந்து அந்தந்த ஸ்டேட்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பிரித்து கொடுத்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. ஆனால் அப்பயுமே வந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கசப்பான சண்டை இருந்துட்டு தான் இருக்கு, மனக்கசப்பு. அப்புறம் எங்களுக்கு இது திருப்தியா இல்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. செப்பரேட் ட்ரீட்டிஸ் வேர் drawn up and signed by the allies with Austria, Hungary, Bulgaria and Turkey. The treaty with Turkey, Treaty of Sivers, though accepted by the Sultan, failed because of resistance of Mustafa Kemal Pasha and his followers. அதே மாதிரி சில பேர் வந்து நாங்கள் தனியாக எங்களுக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இந்த ஆஸ்திரியா, ஹங்கேரி, புல்கேரியா, டர்க்கிலாம் வந்து தனியாக ஒரு ட்ரீட்டி ஆஃப் சிவில்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து ஒப்பந்தம் கிரியேட் பண்ணாங்க. பட் அதுவுமே வந்து சுல்தான் அக்செப்ட் பண்ணாலும் முஸ்தபா கெமல் பாஷா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்களும் சரி இவங்க ஃபாலோவர்ஸும் அந்த ட்ரீட்டியை வந்து அக்செப்ட் பண்ணலை. ஸோ இதுதான் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ், இதெல்லாம் ஒப்பந்தத்தில் எழுதியிருந்திருக்காங்க. ஃபால் அவுட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சு இல்லையா, அதோட ஃபால் அவுட் அதில் என்னென்னலாம் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. சில பேர் ஜெயிச்சாங்க, சில பேர் தோத்தாங்க, சில பேர் அக்ரிமெண்ட்ல ஓரளவுக்கு ஏதோ ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் இருந்தாலுமே சில பேர் ரொம்ப பாதிச்சிருக்காங்க இல்லையா, அது என்னென்னலாம் பாதிப்பு இருக்குன்றத பார்க்குறோம். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் லெஃப்ட் டீப் இம்பேக்ட் ஆன் யூரோப்பியன் சொசைட்டி அண்ட் பாலிட்டி. யூரோப்பியன் சொசைட்டியும் பாலிட்டியும் ரொம்ப டீப்பாக வந்து அதை பாதிச்சிருக்கு. த்ரூ கான்ஸ்கிரிப்ஷன் அண்ட் த்ரூ ஏர் ரேட்ஸ் த வார் ஹேட் involved and affected far more of the population than in the past. யூரோப்ல முன்னாடி இருந்ததை விட வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பாப்புலேஷன் நிறைய குறைஞ்சிருக்கு. எதனால அப்படின்னா அவங்க பண்ண ஏர் ரேட்ஸு அந்த இதனால வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. In the whole of the previous century, from the Napoleonic Wars to the Balkan Wars of 1912 to 1913, Europe had lost fewer than 4.5 million men. அது மாதிரி ஹோலாக வந்து ப்ரீவியஸ் செஞ்சுரி வச்சு பார்க்கும்போது நெப்போலியனிக் வார்லேருந்து பால்கன் வார் வரைக்கும் 1912 to 1913 இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே வந்து 4.5 மில்லியன் மென்னை வந்து அவங்க இழந்திருக்காங்க. Now at least 8 million had died in 4 years. அதுவும் இந்த 4 years வாரில் வந்து 8 million மென்ஸ் வந்து டைட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. While more than twice as many were wounded and many crippled for life. அதே மாதிரி 8 மில்லியனுக்கு ட்வைஸாக 16 மில்லியன் மெம்பர்ஸ் கிட்ட வந்து நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் அவங்க லைஃபே வந்து இழந்திருக்காங்க. மில்லியன்ஸ் மோர் ஹேட் succumbed to the worldwide influence of 1918. அதே மாதிரி 1918ல நிறைய பேர் வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸான்ற நோயாலையும் சில பேர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க.
The outcome in all countries was imbalance between the sexes, a shortage of men. எல்லாத்தையும் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது ஆண்கள் வந்து நிறைய வந்து குறைஞ்சி போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சோல்ஜர்ஸ் கேம் டு பி பிளேஸ்ட் அபவ் சிவிலியன்ஸ். இதை தாண்டி தான் இதுல இருந்து நம்ம சோல்ஜர்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அக்ரெசிவ் வார் ப்ரொபகாண்டா அண்ட் நேஷனல் ஹானர் ஆக்குபைட் சென்டர் ஸ்டேஜ் இன் த பப்ளிக் ஸ்பியர். அதாவது இந்த ரொம்ப கொடூரமான வார் நடந்துச்சு இல்லையா, அது வந்து என்ன பண்ணிருக்கு, ஒரு பப்ளிக்ல ஒரு இவ்வளோ பெரிய ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட் கண்ட்ரி இருக்கு, இவ்வளோ பெரிய கண்ட்ரியில ஒரு பார்ட்டே அப்படியே வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. பாப்புலர் சப்போர்ட் கிரீவ் இன் ஃபேவர் ஆஃப் டிக்டேட்டர்ஷிப் இன் ஸ்டேட் கவர்னன்ஸ். அதே மாதிரி சில பேர்லாம் என்ன, அவங்கவுங்க ஸ்டேட் கவர்னன்ஸை வச்சு வந்து அவங்களுக்குள்ள வேணா வந்து பாப்புலரா ஒரு செல்வாக்கா இருக்கிறவங்க அவங்களோட கவர்மெண்ட்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்கள காப்பாத்திட்டாங்க. எங்களை அந்த மாதிரி காப்பாற்ற முடியலன்னு யூரோப்பியன் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. The war and its aftermath turned out to a stirring period of history. இந்த வார்க்கு அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு பெரிய ஒரு மாற்றமே வந்துருச்சு. The most striking of all was the rise and consolidation of the Soviet Union, the USSR, or the Union of Socialist and the Soviet Republics as it was called. So இந்த இதில் வந்து என்ன ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது அப்படின்னா, யூனியன் சோவியத் யூனியன் இருக்கு இல்லையா, அதான் யூஎஸ்எஸ்ஆர், அதோட அப்ரிவேஷன் யூனியன் ஆஃப் சோஷியலிஸ்ட் அண்ட் சோவியத் ரிப்பப்ளிக்ஸ். ஸோ இது வந்து ரைஸ் ஆனது தான் வந்து எங்களுக்கு ஓரளவுக்கு ஆறுதல். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா escaping all the troubles the Western Europe had to suffer, prospered exceedingly in the post-war years. அமெரிக்கா வந்து எப்படியோ அவங்க தப்பிச்சிட்டாங்க, ஆனால் எங்களுக்கு வெஸ்டர்ன் யூரோப் தான் நாங்கள் ரொம்ப சஃபர் ஆயிட்டோம் இந்த வாரில் அப்படின்னு சொல்றாங்க. America entered the war as a debtor country, but it emerged as the money lender to the world in the aftermath of the war. அமெரிக்கா என்ட்ரானோடனே இந்த வாரை திருப்பி போட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனாலுமே வந்து இப்போ ஜெயிச்சாலுமே வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட இருந்து நாங்க மணி பாரோ பண்ற மாதிரி தானே வந்து எங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அனதர் அவுட்ஸ்டாண்டிங் ஈவெண்ட் ஆஃப் திஸ் பீரியட் was the awakening of the colonies and their inspired attempts to gain freedom. அதே மாதிரி இன்னொன்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, காலனிஸ் அப்புறம் மற்ற இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃப்ரீடமாக ஆயிட்டாங்க. இந்த ரொம்ப காலனைஸ் பண்ணி கேபிட்டலிசம் பண்ணவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக வந்து அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க. இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா பவர்ஃபுல் மூமெண்ட்ஸ் அண்ட் இன் சம் பிளேசஸ் ஈவன் ரிபெல்லியன்ஸ் அகைன்ஸ்ட் வெஸ்டர்ன் இம்பீரியலிசம் பிகம் ஆர்டர் ஆஃப் த டே. ஸோ ஏஷியா ஆஃப்ரிக்காலலாம் வந்து நிறைய வந்து பவர்ஃபுல்லாக இம்பீரியலிசம் பண்ணிட்டு இருந்த இடத்துல அவங்களுக்குள்ள வந்து ஓரளவுக்கு ஃப்ரீடமா பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Turkey's rebirth as a nation, thanks to the role played by Mustafa Kemal Pasha, was remarkable. அதே மாதிரி இதுல துருக்கியை வந்து மறுபடியும் காப்பாற்றினதுக்காக முஸ்தபா கேமல் பாஷா வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த நேஷன். கேமல் பாஷா மாடர்னைஸ் டர்க்கி அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னேஷன். கேமல் பாஷா என்ன பண்ணாரு, டர்க்கியை மீட்டவுடனே அவர் அதை புதுசா வந்து மாத்திக்கிட்டாரு. ஹி புட் டர்ன் இன் டு த சுல்தானேட் அண்ட் த கேலிஃபேட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, சுல்தானோட ஆட்சியும் கேலிஃபேட்டோட ஆட்சியும் வந்து எண்டுக்கு கொண்டு வந்துட்டார். த சப்போர்ட் ஆஃப் சோவியத் யூனியன் வாஸ் ஆஃப் கிரேட் ஹெல்ப் டு ஹிம். இந்த சோவியத் யூனியன் என்ன பண்ணிருக்கு, அவங்களுக்கு கிரேட் ஹெல்ப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபார் ஃப்ரீடம் இன் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா illustrated how the news spread abroad was affecting the minds of men and women in distant countries of the east simultaneously. So எவ்வளோதான் நமக்கு ஏஷியால ஆப்பிரிக்கால ஓரளவுக்கு ஃப்ரீடம் கிடைச்சாலும் அவங்களோட ஒரு சில ரிலேஷன்ஸ்ல இருந்து ஈஸ்ட் பார்ட்ல இருக்கும்போது அவங்க மென் உமனை நினைச்சு வந்து அவங்க வருத்தப்படலாம். The war gave a great fillip to the women's movement in the west and the east. இதுல என்னன்னா விமன்
வெஸ்ட்லேயும் ஈஸ்ட்லேயும் விமனோட பங்கு வந்து அதிகமாக நெக்ஸ்ட் வாரில் வந்து பங்கு எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்னா இம்பேக்ட் ஆன் இந்தியா. இந்தியாவில் இதனால என்ன பாதிப்பு அப்படின்றத பார்க்குறோம். The First World War had a significant impact on India. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாதிப்புன்னு தாண்டி ஒரு இது கொடுத்துச்சு. இம்பேக்ட்னா எப்படி சொல்றது, அது எக்ஸாக்டா விளைவு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ யூரோப் வாஸ் த மெயின் தியேட்டர் ஆஃப் த வார், ஃபைட்டிங் டு பிளேஸ் இன் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அஸ் வெல். யூரோப் வந்து இதுல நிறைய வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் நிறைய பிளேஸ்ல வந்து வேர்ல்ட்ல வந்து இந்த வார் நடந்துச்சு. The British required a vast continent of Indians to serve in Europe, Africa and West Asia. அதே மாதிரி பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியன்ஸை போயிட்டு யூரோப், ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டு நீங்களும் வந்து வார் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பியிருக்காங்க. ஆஃப்டர் த வார் த சோல்ஜர்ஸ் கேம் பேக் வித் நியூ ஐடியாஸ் விச் ஹேட் அன் இம்பாக்ட் டு த இந்தியன் சொசைட்டி. அங்கே சோல்ஜர்ஸ் வந்து வாருக்கு போயிட்டு வந்த சோல்ஜர்ஸ் மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது ஒரு நியூ ஐடியாவோட வந்தாங்க. அதுதான் வந்து இந்தியன் சொசைட்டிக்கே ஒரு விளைவை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியா கான்ட்ரிபியூட்டட் 230 euro million in cash and over 125 euro million in loans towards war expenses. கேஷ்ல 230 மில்லியன் வந்து இவங்களுக்கு இந்தியா வந்து கொடுத்துருந்தாங்க. அதுல 125 மில்லியன் வந்து வார் எக்ஸ்பென்சஸா போயிடுச்சு. இந்தியா ஆல்சோ சென்ட் வார் மெட்டீரியல்ஸ் டு வேல்யூ 250 மில்லியன் யூரோ. ஸோ இந்தியாவும் என்ன பண்ணிருக்கு, 250 மில்லியன் யூரோ எக்யூப்மெண்ட்ஸையும் அனுப்பியிருக்கு. திஸ் காஸ் எனார்மஸ் எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி அவங்க கொடுத்ததையும் தாண்டி செலவு வந்து 250 மில்லியன் யூரோவா ஆயிருக்கும் போது நமக்கு எக்கனாமிக் டிஸ்ட்ரெஸ் வந்து நிறைய இருந்திருக்கு. அதாவது பொருளாதார பாதிப்பு அதிகமாக ஆயிடுச்சு. தேர் வேர் கிரெயின் ரியாட்ஸ் ஆஸ் புவர் பீப்புள் லூட்டட் ஷாப்ஸ். நிறைய பேர் வந்து தானியங்கள் விற்கிற ஷாப்ஸ் எல்லாமே வந்து இழந்துட்டாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த வார் இந்தியா டூ சஃபர்ட் அண்டர் த வேர்ல்ட் வைட் எபிடமிக் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸா. ஸோ இது வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங், யூரோன்னு சொல்லிட்டா பவுண்ட் ஸ்டெர்லிங் அந்த சிம்பிள் நேம். இந்த இந்தியா வந்து வாரோட எண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற ஒரு காய்ச்சல்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. The war conditions led to the rise of home rule movement in India. இந்த வார் வந்து ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து இந்தியாவில் கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. The Congress was reunited during the war. காங்கிரஸ்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அந்த வார் டைமில். வெஸ்டர்ன் ரெவல்யூஷனரி ஐடியாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த ரேடிக்கல் nationalists and so the British tried to suppress the national movement by passing repressive acts. இந்த வெஸ்டர்ன் ரெவல்யூஷன் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்கள புரட்சி ஏற்படுற ஐடியாவை பார்த்துட்டு இவங்களுமே வந்து புரட்சியை ஏற்படுத்தினாங்க. அது பிரிட்டிஷை வந்து கோவப்படுத்தி அது நேஷனல் மூமெண்ட்டை வந்து சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் events too had their impact on India, such as the revolution in Russia. ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சினால இன்டர்நேஷ்னலாக நடந்து எல்லா இதுலேயுமே வந்து விளைவு அதிகமாக தான் இருந்துச்சு இந்தியாவை பொறுத்தவரைக்கும். The defeat of Turkey in World War I and served terms of Treaty of Sevres signed thereafter undermined the position of Sultan of Turkey as Khalifa. அதாவது ட்ரீட்டி ஆஃப் சிவர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வேர்ல்ட் வார் I அப்போ துருக்கியோட டிஃபீட்னால அது பண்ணாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து சுல்தான் கிட்ட இருந்து கலீஃபாவுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ அவுட் ஆஃப் த ரெசன்மெண்ட் வாஸ் பார்ன் த கிலாஃபத் மூமெண்ட். அந்த டைமில் வந்து கிலாஃபத் மூமெண்ட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தியா அண்ட் இந்தியன்ஸ் ஹேட் டேக்கன் அன் ஆக்டிவ் பார்ட் இன் த வார் பிலீவிங் த பிரிட்டன் வுட் ரிவார்ட் இந்தியஸ் லாயல்ட்டி. இந்தியாவும் சரி இந்தியன்ஸும் சரி நிறைய வந்து இந்த வாரில் வந்து ஆக்டிவாக வந்து
இதில் போராடினாங்க. ஸோ இதில் சில பேர் இந்தியன்ஸ்லாம் வந்து நியாயமாக நடந்துக்கிட்டதுனால பிரிட்டன் கிட்ட இருந்து ரிவார்டுமே வந்து எடுத்துக்கிட்டாங்க. பட் ஒன்லி டிசப்பாயின்மெண்ட் வாஸ் இன் ஸ்டோர். த வார் ஹேட் மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் இந்தியன் சொசைட்டி, எக்கனாமி அண்ட் பாலிட்டி. இதில் என்ன அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த அளவுக்கு நிறைய வந்து பொருளாதாரத்துலேயும் சரி, சமூகத்துலேயும் சரி, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி நிறைய பாதிப்பு தான் அதிகமாக இருக்கு. தனிப்பட்ட முறையில் வந்து ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக இருந்தாலும் பொதுவாக இந்த இதில் வந்து பாதிப்பு தான் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ல்ட் வார் ஒன்னோட இம்பேக்ட் எண்டு. ஓகேவா? இதுல இருந்து ரஷ்யன் ரெவல்யூஷன், இந்த வேர்ல்ட் வார் ஒன்க்கு அப்புறம் ரஷ்யன் வந்து புரட்சியா எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள அவங்கள மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னென்ன மாற்றம், அதோட விளைவு என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்டு, புரியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு, மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தனியாக கூடமே சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா? அது இல்லாமல் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் 6 to 8க்கு வந்து 6 to 9 கிளாஸஸ்க்கு ஈவினிங் 6 to 8 PM வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். ஓகேவா? டியூஷன் மாதிரி, ஹோம் டியூஷன் மாதிரி ஆன்லைன் டியூஷன் நான் எடுக்கிறேன். ஸோ அதில் விருப்பம் இருக்கிறவங்க, உங்கள் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் யாராவது இருந்தாலுமே வந்து ஜாயின் பண்ண வச்சுருங்க. அது இல்லாமல் 10th வந்து புதுசாக ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஏப்ரலுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ஷெடியூல் நான் ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தனியாகவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதில் சேர்றதுக்கான டீட்டெயில்ஸும் நான் அதில் சொல்கிறேன். அது இல்லாமல் 10th 6 to 9 இருக்கிற கிளாஸ்க்கும் சரி, ஓரளவுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸை வந்து நான் நோட்ஸ் மாதிரி வந்து எடுத்து அதை வந்து பிடிஎஃபாகவும் சேல் பண்ணுறேன், ஆர் ஆஃப்லைன் நோட் புக்காகவுமே வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறேன். ஸோ எந்த சப்ஜெக்ட் எந்த கிளாஸ்க்கு வேணும் அப்படின்ட்டு எந்த சாப்டர் மென்ஷன் பண்ணி வேணும்னு சொல்லுங்கள். அதையுமே வந்து என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் அதில் டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், ஆர் கமெண்ட் கூட பண்ணுங்கள். நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.